இது மாதிரி வெங்காயம் வந்து பாதி எடுத்துட்டு அந்த இது பண்ணி அந்த முதல்ல வானல்ல தேய்ச்சி விடணும். அது தேய்ச்சி விட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் எண்ணெய் முதல்ல போடணும். எண்ணெய் ஊற்ற வேண்டாம் ஆப்பத்துக்கு. இந்த வெங்காயத்தில் தேய்ச்சிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். அதை தேய்ச்சிட்டு மாவு ஊற்றணும். 2 கரண்டி மாவு ஊற்றிருக்கிறேன். இதை வந்து இப்படி சுற்றி எடுக்கணும். வானல்ல இப்படி சுற்றி சுற்றி வரணும். அதை அப்படி நம்ம வந்து தோசை மாதிரி ஊற்றக்கூடாது. இதை இப்படி சுற்றி எடுத்துட்டோம்னா அப்போ ரெடி. அது மாதிரி ரவுண்டாக நம்ம சுற்றி எடுத்துடணும். வானல்ல ஆப்ப கடாய் இல்லை, நான் வானல்லையே செஞ்சுடுவேன். இந்த இண்டோலின் வானல்லையே. மூடி வச்சு இதை எடுத்துட்டு இது மாதிரி சுரண்டி எடுத்தால் அப்படியே வந்துடும். ஓரமே எடுக்கணும் முதல்ல. நிறையா வந்துடும். கீழே சோப்பாக நல்லா வரும். இதுக்கு வந்து அழகு பச்சரிசின்னா அழகு இது புழுங்கல் அரிசி போடணும். சும்மா ஒரு புடி இது போடலாம். உளுத்தம்பருப்பு வந்து கொஞ்சமாக போடணும். ஒரு 1/4 அழகு போடலாம். 1/4 அழகுன்றது 2 புடி. அவ்வளோதான். 2 கலந்துட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டு போயிட்டோம்னா ஆப்பம் ரெடி. தேங்காய் பால் 1 முடி தேங்காய், ஏலக்காய் 2 போட்டு நம்ம அடித்து பால் எடுத்துக்கணும். ஒரு பால் எடுக்கலாம். 2வது பால் வந்து இது எடுத்து 2வது பாலாக அடித்து எடுத்துக்கலாம். அடிச்சுட்டு நம்ம வடிகட்டி சர்க்கரை போட்டு ஏலக்காய் போட்டுடணும். அவ்வளோதான். தேங்காய் பால் ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி சுற்றிட்டு நம்ம இது மாதிரி ஒரு இட்லி மூடியோ அப்படி மூடிட்டோம்னா போதும். ஆப்பம் ரெடி ஆகிடும். தேங்காய் பால் ஆப்பம்